ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பேசாமல் அமைதியாக எக்ஸாம் எழுதுங்க. இன்னும் ஒரு அளவும் புரியல. சுத்தம் சோலி முடிஞ்சு. ஷோ, எப்படி பாஸ் பண்ண போகிறேன்னு தெரியலையே. என்ன எல்லாம் எழுதுறானுங்க, படிச்சிருப்பானுங்களோ? ஹேய் ஹேய், என்னடி எழுதலையா? என்னாச்சு? ஒன்றுமே தெரியல. தெரியலையா? நைட்டு ஃபுல்லாக என்ன பண்ணிட்டு இருந்த? படிக்க தானே சொன்னேன். தூங்கிட்டேன். தூங்கிட்டியா? சரியானது. சரி இரு, நான் காட்டுறேன். இந்தா பார்த்து எழுது சீக்கிரம். சீக்கிரம் எழுது பார்த்து. ஏய், அங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? சார் அங்க என்ன சமூக சேவை செஞ்சுட்டு இருக்கியா? சார் இல்லை சார், பேப்பர் பறந்துச்சு அதான் சார். பொய் சொல்லாத. இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தா மால் ப்ராக்டிஸ் பண்ணி விட்டுருவேன். ஒழுங்கா எழுது. சாரி சார். என்ன பயமா இருக்குடா, ஃபெயில் ஆயிடுவேன்னு. என்னடி பண்றது? ஏதாச்சும் பண்ண. சரி இது சார். சார் இப்போ என்ன? ரெஸ்ட் ரூம் போகணும் சார். சீக்கிரம் போயிட்டு வா. எக்ஸ்கியூஸ் மீ சார். சார் கத்தீஜா அவள் ஷாலை வெளியே விட்டு வந்துட்டா சார். போ, கொடுத்துட்டு போய் உட்காந்து எக்ஸாம் எழுது போ. ஓகே சார். அப்பாடா, இந்தா. டேய், இது எதுக்குடா எடுத்துட்டு வந்த? இதை போட்டுட்டு எழுது. டேய், எப்படிடா இதுக்கு எழுதுன? எழுது சீக்கிரம். என்னடா இது? அடிச்சிட்டு எழுது. குத்திடுவேன். இங்க இருக்கியா? டேய், நாளைக்கு உனக்கு என்ன நாள்னு ஞாபகம் இருக்கா? நாளைக்கா? என்ன சினுங்கிறா? அதெல்லாம் ஞாபகம் இல்லை. ஞாபகம் இல்லையா? டேய், உன்னை எங்கெல்லாம் தான் தேடுறது? எதுக்கு? சரி, இப்பயாச்சும் சொல்லு, நாளைக்கு என்ன நாள் ஞாபகம் வச்சிருக்கியா? நாளைக்கு அதெல்லாம் ஞாபகம் இல்லை. சும்மா உனக்கு வேறு வேலை இல்லைப்ப. சும்மா டேய், இப்பயாச்சும் சொல்லுடா, நாளைக்கு என்ன நாள் ஞாபகம் வச்சிருக்கியா? ஏய், என்னடி சும்மா நோய் நோயின்னு? அதெல்லாம் ஞாபகம் இல்லைப்ப. ஏய் என்ன? டேய், நாளைக்கு என்ன நாள்னு ஞாபகம் இருக்கா? நாளைக்கு ஞாபகம் வந்துருச்சு.
எங்கள் பாட்டியோட நினைவு நாள் அதுதானே சொல்கிறேன். தூ மூஞ்ச பேரு உங்ககிட்ட போய் கேட்டேன் பேரு. எதுக்கு துப்பிட்டு போகிறா லூஸு? ஹலோ. டேய் என்னடா? ஏய் ஒரு நிமிஷம் வெளில வாடி, முக்கியமான விஷயம். வெளியிலையா? அதெல்லாம் வர முடியாது. ஏய் வாடி, நான் வைக்கிறேன். டேய் இங்க என்னடா பண்ற? கீழே வாடி. வாப்பா இருக்காரு, என்னால வர முடியாது. உன்னால மட்டும் தான் நான் காப்பாற்ற முடியும். கீழே வா, நான் சொல்கிறேன். சரி இரு வர. என்னதாண்டா உன் பிரச்சனை? ஹாப்பி ஃபர்ஸ்ட் இயர் ஆனிவர்சரி. நீ நீ அந்த ஞாபகம் வச்சிருந்தியா? அப்புறம் என் காலேஜில் அத்தனை டைம் கேட்டப்போ தெரியாத மாதிரி சொன்னேன். ஆமாம், பின்ன அப்பவே நான் சொல்லியிருந்தா மேடம் எப்படி சர்ப்ரைஸ் ஆயிருப்பீங்க? அதான். ஓ, சாருக்கு சர்ப்ரைஸ்லாம் பண்ண தெரியுமோ? லைட்டா. சரி அப்போ என்னை ஃபஸ்ட்டு எங்கே எப்போ பார்த்தேன்னு சொல்லி பார்க்கலாம். இன்னும் டக்குன்னு கேட்டா அது அது டே டே ரொம்ப இழுக்காத. எனக்கு தெரியும் உனக்கு தெரியாதுன்னு. சர்ப்ரைஸ் பண்ணுற மூஞ்ச பாரு. பா வீடு போய் சேருவனுங்க. நாகி துரத்த போகுது. May 12, 2022 நான் உன்னை முதல்ல பார்த்தது. ஒயலட் கலர் சுடி, க்ரீன் கலர் ஷால் போட்டிருந்தேன். முடிக்கு ஒயலட் கலர் கிளிப் போட்டு போனிடெயில் போட்டிருந்தேன். கண்ணில் காஜல் போட்டிருந்தேன். அதுக்கு மேலே ஐலைனர் போட்டிருந்தேன். கூடவே கொஞ்சம் மஸ்காராவும் போட்டிருந்தேன். பிளாக் கலரில் காதுக்கு ஜிமிக்கி போட்டிருந்தேன். பீச் பிங்க் கலரில் லிப்ஸுக்கு லிப்ஸ்டிக் போட்டிருந்தேன். கழுத்தில் ஹாஃப் மூன் ஷேப்பில் டாலர் போட்ட செயின் போட்டிருந்தேன். லெஃப்ட் கையில் டைட்டன் வாட்ச் கட்டியிருந்தேன். ரைட் கையில் பிரேஸ்லெட் போட்டிருந்தேன். உன் ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி ஒயலட் கலரில் ஹீல் வச்ச ஸ்லிப்பர் போட்டிருந்தேன். அதே ஒயலட் கலரில் கைக்கும் காலுக்கும் நெயில் பாலிஷ் வச்சுருந்தேன். இந்த டீட்டெயில்ஸ் போதுமா இல்லை வேறு ஏதாச்சும் தேவைப்படுதா மேடம்க்கு? சரி பாய். சார், சஞ்சய் சாரோட அவங்க அம்மா அப்படி பேசிட்டு போனாங்களே சார், அதுக்கப்புறம் என்ன சார் நடந்துச்சு அதை சொல்லுங்கள் சார். ஆமாம், அதை பற்றி பேசாமல் மற்றதெல்லாம் பேசிகிட்டு இருக்கான் பாரு. சொல்கிறேன் கேளு. அந்த பையனோட சேராதுன்னு அப்பவே சொன்னேன். ஆனா நீ அவன் அம்மா என்ன ஒண்ணு இல்லாம சொல்லிட்டா. இப்போ உனக்கு திருப்தி தானே? சந்தோஷமா உனக்கு? இதுக்கு தான் அவங்கள மாதிரி ஆளுங்களோடலாம் சேராதுன்னு சொன்னேன். இப்போ புரியுதா அவங்களாம் எப்படிப்பட்ட ஆளுங்கன்னு? இனிமேல் காலேஜுக்கு போகணும், படிக்கணும் அப்படின்னு ஏதாவது சொல்லி தெரிஞ்ச அவ்வளோதான், வெட்டி கூறு போட்டுருவேன். ஒழுங்கா வீட்லயே அடங்கிரு. சார் நிறுத்துங்க சார். ஏய், நீ எங்கடா இங்க? காலேஜில் அசிங்கப்படுத்தினது போதாதுன்னு வீடு ஏறி வந்து வேற அசிங்கப்படுத்துவியா? சார் நான் இங்கே ஒன்றும் உங்களை ஏய், ஒழுங்கா வெளில போயிரு. சார் ஒரு நிமிஷம் என்ன பேச விடுங்க சார். உன்னை வெளில போன சார் என்ன பேச விட்டது நான் என்ன? ஏய் வெளில போடா. சார் சொல்லிட்டு தானே இருக்கேன். நான் இங்கே உங்களை அசிங்கப்படுத்தவோ எங்கள் அம்மா பேசுறது கரெக்டானு சொல்கிறதுக்குலாம் நான் இங்கே வரல. எங்கள் அம்மா பேசுறது தப்பு தான், ஆனால் அதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. அவங்க உங்களை அப்படி பேசுனதுக்கு மன்னிப்பு கேட்க தான் நான் இங்கே வந்தேன். மனசார கேட்குறேன் சார், என்னை மன்னிச்சிருங்க. தம்பி, உங்கள் அம்மா பேசுனது எனக்கு கோவம் தான். அதை விட ஒரு பெரிய கோவம் என்ன தெரியுமா? உன்னோட என் பொண்ணை பழக வச்ச பாவத்துக்கு அவன் நெத்தியில் விபூதி வைக்கிற அளவுக்கு அவளை நீ மாத்திட்டீல.
அதை மட்டும் என்னால் மன்னிக்கவே முடியாதுடா. சார் அது ஜஸ்ட் விபூதி பவுடர் அவ்வளோதான். அதுலேயுமா? எங்கள் அம்மா அப்படி பேசினாங்கன்றீங்களே, இப்போ நீங்கள் மட்டும் எப்படி பேசுகிறீங்க? அப்போ அவங்க பேசினதுக்கும் நீங்கள் பேசினதுக்கும் என்ன வித்தியாசம்? இப்போ தான் ரெண்டும் ஒன்றாயிடுச்சுல, அப்புறம் என்ன? தம்பி இங்கே பாரு, உங்களுக்கும் எங்களுக்கும் செட் ஆகாது. நீங்கள் வேற நாங்கள் வேற. நீங்கள் என்ன தான் பேசி பக்கத்தில் வந்தாலும் நீங்களும் நாங்களும் ஒன்றாயிட முடியாதுப்பா. சார் நான் உங்கள் மதத்தை பார்த்து ஒன்றும் உங்கள் பொண்ணை லவ் பண்ணல. அவன் மனசை பார்த்து மட்டும்தான் அவளை லவ் பண்ணேன். அதுவும் உண்மையாக லவ் பண்ணேன். புரிஞ்சுக்கோங்க சார். சரி, நீ இவ்வளோ சொல்கிறீங்களப்பா, என் பொண்ணை உனக்கு நிக்கா பண்ணி வைக்கிறேன். ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன், நான் சொல்கிறத நீ செய்யணும். செய்வியா? சார் உங்கள் பொண்ணுக்காக நான் என்ன வேணால் செய்வேன் சார். சொல்லுங்கள், செய்கிறேன். ஒன்றும் இல்லைப்பா, நீ எப்படி இருக்கியோ அதெல்லாம் அப்படியே விட்டுட்டு எங்களில் ஒருத்தனா நீ வரணும். முடியுமா உன்னால்? புரியல. அதான்ப்பா, நீ இப்போ எப்படி இருக்கியோ அதெல்லாம் அப்படியே தூக்கி போட்டுட்டு எங்களில் ஒருத்தனா இருக்கணுங்கிறேன். செய்வியா? சார் இதெல்லாம் உங்களுக்கே நியாயமா? என்ன சார் பேசுகிறீங்க? யோசிக்கிறீல, ஓ மதம் தான் பெருசுன்னு நீ யோசிக்கிறீல, அதே தான் எனக்கும் என் மதம் பெருசுப்பா. நான் ஒன்றும் அதுக்காகலாம் யோசிக்கல. அதை எனக்கு தூக்கி போட்டு வரத்துக்கு 2 நிமிஷம் ஆகாது. இப்போ கூட பார்த்தீங்களா சார், நான் உங்கள் பொண்ணு எப்படி இருக்காளோ அப்படியே தான் வரணும்னு சொல்கிறேன். ஆனால் நீங்கள் என்னையும் மாற்றிக்கிட்டு உங்கள் பக்கமாக உங்கள் ஆளாக வரணும்னு சொல்கிறீங்க. இதை தான் சார் நான் வேணான்னு சொல்கிறேன். அப்படி நான் உங்கள் மதம் மாதிரி தான் உங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணணும்னா அப்படிப்பட்ட கல்யாணமே எனக்கு தேவையில்ல சார். டேய் வாப்பா தான் நமக்கு நிக்கா பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டார்ல. ஜஸ்ட் ஒரு மதம் தானே, மாறிட. ஏய் என்னடி, அவர் தான் சொல்கிறாருன்னா நீயும் ஜஸ்ட்டு மதம் தான்ற. உனக்கும் எனக்கு வேணா அது ஜஸ்ட்டு மதமாக இருக்கலாம். ஆனால் உங்கள் அப்பனை மாதிரி ஒரு சில ஆளுங்களுக்கு அது வெறி. இன்னைக்கு இவர் சொன்னார்னு நான் மதம் மாறினேன்னு வச்சுக்கோ, நாளைக்கு இந்த சமுதாயத்துக்கு நானே ஒரு தப்பான எக்ஸாம்பிள் ஆகிடுவேன். என்னால் முடியாது. சாரி. இதான் உன் முடிவா? ஆமாம். அப்போ என்ன மறந்துடு. சரி, எனக்கு உன் மேலே கோவம்லாம் எதுவும் இல்லை கத்திஜா, வருத்தம் மட்டும்தான். நான் வரேன். ஹலோ, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். இதுக்கு மேலே பேசுறதுக்கெலாம் ஒன்றும் இல்லை. பேசின வரைக்கும் போதும். டேய் ப்ளீஸ்டா, எனக்காக இந்த ஒரு வாட்டி மட்டும் வா. அதுக்கப்புறம் நான் உன்னை கூப்பிட மாட்டேன். நம்ம எப்பயும் மீட் பண்ணுற இடத்துக்கு வா. சரி வரேன். எதுக்கு வர சொன்னேன்? சீக்கிரம் சொல்லுங்க, டைம் ஒரு கிளம்பணும். சாருக்கு அப்படி என்ன வேலை? தேவையில்லாமல் பேசாத. என்ன சொல்ல வந்தியா அதை மட்டும் சொல்லு. சாரிடா, தெரியாமல் அப்படி பேசிட்டேன். எனக்கே தெரியும் நான் பேசினது தப்பு தானே. இனிமேல் அப்படி பேச மாட்டேன். சாரி.
சொல்கிறதெல்லாம் சொல்லி அந்த சார் இதை சொல்ல தான் கூப்பிட்டியா? இந்த ஃபோனை சொல்ல தெரியாதா உனக்கு? பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு சும்மா கடுப்பு. டேய் ஷோ இவன் ஒருத்தன். டேய் நில்லுடா. டேய் 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 உன்னை தானே கூப்பிட்டு இருக்கேன். சும்மா கையை பிடிக்கிற வேலை வச்சுக்காத சொல்லிட்டேன். டேய் 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 சார் இவ்வளோ கஷ்டத்தை வச்சுட்டா சார் அவர் நம்மக்கிட்ட சிரித்து சிரித்து பேசிகிட்ருக்காரு. இவ்வளோ கஷ்டத்துலேயும் அவன் எல்லாரையும் சிரிக்க வைக்கணும்னு தான் நான் நினைக்கிறான். எல்லாம் முடிஞ்சு இப்போ அவன் லைஃப் அவன் பார்த்துட்ருக்கான். சரி வா, வண்டியில் ஏறு, டைம் ஆகுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் மறக்காம நம்ம லாஃபிங்ஸோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க.